உங்க அப்பா இல்லன்னா நீ சினிமா துறையில வந்திருப்பியா ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன். அப்பவே நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. மன்னராட்சின்ற அவங்க இன்னும் எத்தனை நாள் தான் இதே தான் சொல்லுவீங்க? நம்ம தளபதினா அவங்க அப்பா மூலியமா தான் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். 25-30 வருஷமா இப்ப அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு விடாமுயற்சினாலதான் இப்ப இவர் நம்பர் 1 ஆக்டரா இருக்காரு. நம்பர் 1 பொசிஷன்ல அவ்வளவு 300 கோடி கிட்ட சம்பளம் வாங்குற ஒரே நடிகரா இருக்கிறாருன்னா அது அவரோட உழைப்பு தான். சோ இவ்வளவு 25-30 வருஷமா அவங்க அப்பால கூட வந்து சப்போர்ட் பண்ணல. உள்ள சினிமா ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு அறிமுகமாறதுக்கு வந்த சப்போர்ட் பண்ணாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க அரசியல்ல எப்படி ஏன்னா ஒரு வருஷ காலம் 1.5 வருஷ காலத்துக்குள்ள துணை முதலமைச்சர் பல பதவியை தூக்கி கொடுக்கறது யாரு கொடுப்பா? மக்கள் நாங்க ஓட்டு போட்டோமா துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி இருக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்டோமா? எலெக்ஷன் வச்சீங்களா? இல்ல நீங்களா கொடுத்தது தானே. எவ்வளவு நாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் எவ்வளவு நாள் இருந்தாரு, அமைச்சர் எவ்வளவு நாள் இருந்தாரு? உடனே துணை முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுக்கறது மக்கள்லாம் ஏத்துக்கிட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மக்கள்லாம் ஏத்துக்கல. சோ டிஎம்கே அரசையே ஏத்துக்கிட்டது வந்து அப்போ ஒரு நல்ல அரசு இல்ல அப்படிங்கறதுனால தப்பி தவறி போட்டுட்டாங்க ஓட்டு. 2027 அதுக்கு மாற்றமா தான் நாங்க வந்திருக்கோம். சோ நீங்க 2 தற்கொலையில இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. 2026 மூடிட்டு போக போறீங்க பாக்குறேன். சோ வெயிட் பண்ணுங்க. சோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கு கிளின்னு கிளிப்பானுங்க, அதையும்